ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார முட்டை. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சால்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேன் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் பொழுதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மசாலாஸ் எல்லாமே சீக்கிரமாக கருங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ரோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் ஜென்டிலாக மசாலா சேர்த்துட்ட பிறகு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு உடனே மூடிடுங்க. ஏன்னா நெடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மசாலாஸும் நம்ம தண்ணியும் சேர்க்கும் பொழுது ஸோ இரும்பலும் நமக்கு திடீர்னு இந்த நெடினால வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டக்குன்னு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிங்கன்னா நம்ம மசாலாஸும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டை. இங்கே 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டியை இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி 5 முட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம முட்டைகளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே மீடியம் ஹீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா எல்லாமே சீக்கிரமாக கருகும், நல்லா இருக்காது. அந்த சில்லி பவுடரோட ஃப்ளேவரும் இருக்காது. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிப்போம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்படி அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்ட பிறகு இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோன்னா திருப்பி ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி வச்சு அப்படியே குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து நம்ம சூப்பரான சிம்பிளான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப ஈஸியான கார முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். அதே போல் சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே பருப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.